பட் முத்து வந்து இது எங்க குடும்ப சண்டை, நாங்க பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லியும் கூட போலீஸ்காரங்க விட மாட்றாங்க. சரி ஓகே, நான் எங்க அம்மாட்ட நான் லெட்டர் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு முத்து சொல்றாரு. போலீஸும் அதெல்லாம் சரிப்பா, ஃபர்ஸ்ட்டு அவன அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. பட் எக்காரணத்தை கொண்டும் சத்யாவை வந்து அரெஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக முத்து வந்து சத்யாவை செல்லும் வீட்டில் தங்க வச்சிருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்க, முத்துவுக்கு சந்தேகம் வந்துடுச்சு. இதை வந்து யாரோ பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க, இந்த வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத. அதுவும் மொபைல் காணாம போன அடுத்த நாளே அது வந்து வெளியே வந்திருக்கு அப்படின்னா, கண்டிப்பாக இந்த வீடியோ பற்றி தெரிஞ்சவங்க தான் வந்து இதை பண்ணியிருக்காங்க அப்படின்றத முத்து வந்து கெஸ் பண்ணுறாரு. மீனாவும் எனக்கு என்னமோ அந்த சிட்டி தான் இது பண்ணியிருப்போம், அவன் மேலே சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியும் முத்து அவன் பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னார். ஏன்னா வீடியோ இருந்தது ஒரு காப்பி, அதுவும் என்கிட்ட தான் இருந்துச்சு. அப்படி இருக்கும்பொழுது சிட்டி இதை பண்ணியிருக்க மாட்டான். ஆனால் ஒருவேளை இது பண்ணியிருந்தான் அப்படின்னா என்னோடய மொபைலை திருடி பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி முத்து சொல்கிறாரு. அப்படி இருந்தால் யார் அவனுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு யோசிக்கும் பொழுது முத்துவுக்கு இந்த பால்ராமா மேலே டவுட் வருது. சரி, என்னென்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டியை விசாரிக்க நம்ம முத்துவும் செல்வமும் அங்கே போகிறாங்க. ஆனால் அந்த சிட்டி பார்த்தீங்கன்னா தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறான். ஆனால் முத்து சும்மா விடுவாரா? இந்த சிட்டியை அடித்து பொளக்குறாரு. அப்போது ரூமில் இந்த பிஏவை கட்டி போட்டு வச்சுக்கிறத முத்து வந்து பார்த்துறாரு. டேய் நீயா, நீ இங்கே என்னடா பண்ணுற அப்படின்ற மாதிரி முத்துவும் ஷாக் ஆகுறாரு. இப்போ போலீஸ் வராங்க. இப்போ இந்த சிட்டியும் அந்த பிஏ கொண்டு போய்ட்டு ஸ்டேஷனில் விடுறாங்க. விட்டுட்டு விசாரிக்கும் பொழுது தான் இந்த சிட்டி சொல்கிறான், இதுக்கெல்லாம் நான் காரணம் கிடையாது, இது எல்லாத்துக்குமே உங்கள் அண்ணி தான் காரணம் அப்படின்னு சொல்ல, முத்துவுக்கு வந்து உண்மை தெரிஞ்சாலும் பட் வந்து என்னடா சொல்கிற, எங்கள் அண்ணி அப்படின்ற மாதிரி ஒரு ஷாக் ஆகுறாரு. ஆமாம், உங்கள் அண்ணி தான் காரணம். உங்கள் அண்ணி என்கிட்ட பணம் வாங்கியிருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆள் வந்து உங்கள் அண்ணிகிட்ட பணம் கேட்டு மிரட்டிட்டு இருக்கான், ரொம்ப நாளாக மிரட்டிட்டு இருக்கானா. ஸோ இவனை மிரட்ட சொல்லிச்சு, நான் தான் உன்னை பழி வாங்குறதுக்கு தான் அந்த வீடியோவை எடுக்க சொன்னேன், அதுதான் எடுத்து கொடுத்தது அப்படின்ற மாதிரி மொத்த உண்மையும் சிட்டி சொல்ல போகிறான். ஸோ கிணறு வெட்ட பூதம் கிளம்பின கதையா, யார் இந்த பிஏ, இந்த பிஏ எதுக்காக ரோடையை மிரட்டுறான், அதுவும் பணம் கேட்டு மிரட்டுறதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஒன்று ஒன்றா போக போக தான் இந்த ரோகிணி யார் என்ன அப்படின்ற உண்மையை முத்து கண்டுபிடிக்க போகிறாரு.